மக்கள் இந்த விட என்ன பார்க்க இன்னைக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. தாறுமாறா முதல்ல சண்டைகள் வெறித்தனமா போயிட்டு இருந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். பூர்ணிமா அவர்கள் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. பணப்பெட்டி எடுத்துட்டு போறாங்க நண்பர்களே. 16 லட்சம் ரூபாயா வேற லெவல் மூணு தான் நான் சொல்லி ஆவேன். ஏன்னா மத்த யாருக்கும் எதுவும் கிடைக்க போறது இல்ல, டைட்டில் வின்னருக்கு மட்டும் தான் அமௌண்ட். அந்த வகையில 16 லட்சம் ரூபாய் எடுக்கிறலாம் வேற லெவல் மூவ். ஏன்னா அவங்க சுத்தமா எதுவும் கிடைக்க போறது இல்ல. உள்ள இருந்தா கண்டிப்பா சாட்டர்டே சண்டே வெளியே போயிருப்பாங்க. அந்த இடத்துல இது ஒரு நல்ல மூவ் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது இன்னைக்கான எபிசோடுக்கு வரும். இன்னைக்கான எபிசோட்ல 2-3 சண்டை வந்துடும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. முக்கியமான சண்டை விசித்ராக்கும் அர்ச்சனாவுக்கும் வேற லெவல்ல சண்டை வருது. இந்த சண்டையில நீங்க யாருக்கு ஆதரவு திருப்பீங்கன்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஸ்பாம் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். சரி, நீங்க இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு ஃபைட். இதுல விஷ்ணு தான் தேவையில்லாம் வார்த்தையை விட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா விஷ்ணு டிக்கெட் ஃபினாலே கையில வச்சிருக்காரு. அவர் 2-3 நாள் நம்மளும் கவனிச்சிட்டு இருக்கோம். எல்லாரையும் பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஐப்பா பணப்பட்டி எடுக்கலையாப்பா, இப்ப அதை எடுக்கலையாப்பா, இப்ப நீ தான் இப்படிதானப்பா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அதே மேனிக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அர்ச்சனாவே பண்ணிட்டாரு. அர்ச்சனா வந்து ஏதோ கேமரா மட்டும் சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என்ன கேமரா ரெஜிஸ்டர் பண்றியா, ஒரே கேமரா பிடிச்சதா ரெஜிஸ்டர் பண்றதா வேலை போல அப்படின்னு மாதிரி சும்மா ஃபன் பண்ணி விட்டாரு. அது வந்து காண்டாயிட்டாங்க. ஏன்னா அர்ச்சனா வந்து ஆல்ரெடி கான்ல இருந்தாங்க. தினேஷ் 2-3 இடத்துல தேவையில்லாம பெட்டி எடுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே சம கான்ல இருந்தாங்க. நேத்து நீ பாத்திருப்பீங்க. அந்த வகையில இவரு நைட் அப்படி சொல்லும் போது சம காண்டை கத்தி விட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ரெஜிஸ்டர் பண்றேன், நான் என்ன ரெஜிஸ்டர் பண்ணீங்க பாத்தீங்க, நான் வந்து கேமரா முன்னாடி டான்ஸ் ஆடுறேன், உங்களுக்கு என்ன டான்ஸ் ஆடுறது தப்பா, நீங்க எந்த கேமராவும் நிக்க மாட்டீங்களா, நான் அந்த மிரர்ல நின்று டான்ஸ் ஆடுறேன், இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா இல்லமா அப்படி சொல்லமா ரிஜிஸ்டர் பண்றலாமா அதை சொன்னமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கான். இதுல அர்ச்சனா வச்சு செஞ்சு விட்டேன், நான் அதுல நின்று டான்ஸ் ஆடுறேன், இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா, ஏன் நான் எந்த கிளாஸ் முன்னாடி நின்று பேசக்கூடாதா, இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை, தேவையில்லாம என்ன போட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க, நக்கல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு பாத்துக்கோங்க அப்படி சொல்லி சொன்னோன்னே அப்ப நம்ம தலைமை விஷ்ணு கொஞ்சம் பேக் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்றான். என்னன்னா இல்ல யார்கிட்டயுமே பேச மாட்டேங்க, நேத்து கூட நாங்க எல்லாம் மொத்தமா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அப்ப கூட நீ தனியா உட்காந்து இருக்க, அதான் கேக்குறேன், தனியா உட்காந்து ஏதாவது ரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு திருப்பி அர்ச்சனா டென்ஷன் ஆங்க. பாருங்க நீங்க எல்லாம் மொத்தமா உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, காமெடிங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, சிரிப்பே வரல, ஏன் நீங்க பண்ற காமெடி என்ன சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சா எல்லாருக்கும் என்ன அப்படிலாம் இல்ல, நல்ல ஒரு காமெடி பண்ணுங்க, வேணா உங்ககிட்ட வந்து சிரிச்சு உங்க பக்கத்துல வந்து உட்கார்றேன்னு சொல்லிட்டு விஷ்ணு போட்டு பெருன்னு பெருத்துறாங்க. அந்த டாபிக்குள்ளே போனா வேஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். இல்ல நம்ம விஷ்ணுலாம் எந்திரிச்சு ஓடிட்டான், அப்ப அவன்கிட்ட பேசவே முடியாதுப்பான்னு சொல்லிட்டு சோ காலையில ரிட்டர்ன் ஒரு டாஸ்க் நடக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, டாஸ்க் நீட்டா கவனிச்சுக்கோங்க. சரியா, இந்த டாஸ்க் என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, இவங்க வர்றதுக்கு முன்னாடி வெளியே வந்து பாட் ஓட்டுகள் கால் சென்டர் மூலமா ஓட்டுகள் வர வைக்கிறதுக்கு யார் டீம் செட் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படிங்கறதா கொஸ்டின். ஓகே, நல்லா புரியுதா? பாட் ஓட்டுகள் அது மட்டும் இல்லாம கால் சென்டர் மூலமா ஓட்டு வர வைக்கிறதுனா யாரா இருப்பாங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதான் ஒரு கொஸ்டினா இருக்கு. இது உள்ள யாருக்குமே புரியாம நிறைய பேர் வந்து பிஆர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிஆர்ங்கிறதுக்கும் கால் சென்டருக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. பிஆர்னா இவங்க வந்து சோசியல் மீடியா ப்ரோமோட் பண்றது, பட் கால் சென்டர் பாட் ஓட்டு அப்படிங்கறதா சாஃப்ட்வேர் மூலமா கள்ள ஓட்டு போடுறது. சோ அதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. நிறைய தற்கூரி அதுவே தெரியாம காலைல உட்கார்ந்து அர்ச்சனாவோட பிஆர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. தற்கூரி மாதிரி பேசாங்கடா. பிஆரும் கால் சென்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிஆர்னா சோசியல் மீடியால இவங்களை பத்தி ப்ரோமோட் பண்ணி இந்த வீட்ல இது பண்ணிருக்காங்க, இந்த வீட்ல இந்த நேரம் இது பண்ணிருக்காங்க, சோ ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு பேர் பிஆர். பட் காலையில நடந்த டாஸ்க் வந்து யாரோ கள்ள ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பிக் பாஸ் வந்து சொல்லாம சொல்றாரு. அது தெரியாம இவங்க தற்கூரி மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. இதுல எல்லாரும் சொன்னது ஓகே, எல்லாருமே அர்ச்சனாவை தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அர்ச்சனாக்கு வந்து ஓட்டுகள் செமையா இருக்கு, இவங்க யாரும் வெளியே வந்து பாக்கல மக்கள் ஆதரவு எப்படி இருக்குன்னு சொல்லி, அதனால சும்மா அர்ச்சனாவை தான் இருக்கும் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிஆர் வச்சிருக்காங்க நண்பர்களே, அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் அர்ச்சனா பிஆர் வைக்கலன்னு சொல்லி முட்டிட்டு வந்துருவேன். எல்லாருமே பிஆர் வச்சிருக்காங்க. சோசியல் மீடியாக்குள்ள இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே பிஆர் வச்சிருப்பாங்க. அதை முத புரிஞ்சுக்கோங்க. நான் பிஆரே வைக்கல நீங்க எவனும் உத்தம மாதிரிலாம் பேச முடியாது. எல்லாருமே பிஆர் வச்சிருக்காங்க. சோ அந்த வகையில எல்லாரும் அர்ச்சனா சொல்றாங்க ஓகே. இல்ல விசித்ரா மட்டும் இந்த டாஸ்கே புரிஞ்சுக்காம ஒரு விதமா பேசுறாங்க. விசித்ரா பேசுறது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா வந்து ஃபேக்கா இருக்கா. அர்ச்சனா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லி நோட்ஸ் போட்டு வந்து பண்ண மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ பயங்கரமா சண்டை போட்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டா. பட் இப்போ தினேஷ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய மோக் பண்றாங்க, நிறைய கிண்டல் பண்றாங்க, அதுக்கு சண்டை போடாம இக்னோர் பண்ணி போறா. சோ எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுறாங்க. நான் கேட்கிறேன், தாயம்மா உங்களுக்கு சண்டை போடணுமா அமைதியா இருக்கணுமா? ஏன்னா சண்டை போட்டாலும் சண்டையே போட்டுட்டு இருக்கான்னு சொல்றீங்க, அழுதுட்டு இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்றீங்க. இப்ப அந்த பொண்ணு சண்டையெல்லாம் வேணாம், யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற வாரங்கள் 2 வாரம் தான் இருக்க போறேன், நான் இக்னோர் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி அமைதியா இருந்தா இக்னோர் பண்ணிட்டு இருக்கா, அப்ப ஃபேக்கா இருக்கான்னு சொல்றீங்க. இதுல விசித்ரா என்ன சொல்லாம சொல்றாங்கன்னா, தினேஷ் வந்து உன்னை கிண்டல் பண்றாருல, தினேஷ் கிட்ட சண்டை போடு, தினேஷ் கிட்ட நீ ஏன் சண்டை போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சண்டை ஏத்தி விடுறாங்க. விசித்ரா பத்தி உங்களுக்கு தெரியாதா? வன்மம் பூரா கக்குல வன்மம் அப்படின்ற மாதிரி
பூரா வன்மம். அது மொத்தத்துல தினேஷ் கிண்டல் பண்றாரு, அர்ச்சனா சண்டை போடல. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை, வேற பிரச்சனையே கிடையாது நண்பர்களே, வேற பிரச்சனையே கிடையாது. சோ இதுல வந்து செம்ம காண்டாயிட்டாங்க அர்ச்சனா. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வரைக்கும் விசித்ரா அர்ச்சனா கிட்ட உட்கார்ந்து பேசும்போது நீ மட்டும் தான் இந்த வீட்டுல உண்மையா இருக்க, மாயா பூர்ணிமா கூட நம்ப முடியல, நீ மட்டும் தான் அந்த வீட்டுல உண்மையா இருக்க, அதனாலதான் உன்கிட்ட உட்கார்ந்து பேசுறேன்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் விட்டுருப்பா, நீ கவனிச்சிருப்பீங்க. பட் சடனா இப்ப வந்து ஃபேக்னு சொல்லும் போது அர்ச்சனா செம்ம டென்ஷன். சோ பெட்ரூம்ல போய் கேக்குறாங்க, என்ன ஃபேக் இந்த ஒரு நோட் போட்டு வந்திருக்கேன்னு பேசுறீங்க, என்ன ஃபேக்கா பாத்தீங்க, என்னத்த பாத்தீங்க அப்படி சொல்லி கேக்குறேன். கரெக்ட் தானே, நோட் போட்டு உள்ளவே எழுதுறது, அது ஒண்ணு எக்ஸாம் கிடையாது. நிறைய தற்கூரி பூமர் மாதிரி இப்படி பேசுவாங்க, அது ஒரு எக்ஸாம் மாதிரி. ஒரு எக்ஸாம் காலுக்கு போறோம்னா நம்ம பிட் எடுத்துட்டு போனோம்னா அங்க போய் பாஸ் ஆகணும். டேய் பிட் எடுத்துட்டு போற, ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் மாத்திட்டானா அதுதான் பிக் பாஸ் வீடு. நீ ஒன்னு பாத்துருப்ப 30 நாள், அதை பார்த்து ஒரு நோட்ஸ் போட்டு வீட்டுக்குள்ள போவ. ஆனா 35வது நாளே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கேம் பிளான் எல்லாமே மாறும். இப்ப மாயா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயங்கரமா சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் பிரதீப் கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடினாங்க, அதுக்கப்புறம் பிரதீப்பே வச்சு கேம் ஆடினாங்க. இதுதான் அந்த வீட்டுக்குள்ள நடக்கும். சோ நீ வெளியே இருந்து என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அதை வச்சுலாம் அங்க கேம் ஆட முடியாது. சோ புரிஞ்சுக்கோங்க பூமர்ஸ், நிறைய பூமர்ஸ் மொத்தமா உட்காந்து கதர் வைக்கல, உங்களுக்கு தான் சொல்றேன். சோ புரிஞ்சுக்கோங்க பூமர்ஸ். சோ அந்த வகையில அதெல்லாம் ஒரு நோட்ஸ் போட்டு ஒண்ணு செய்ய முடியாது. எல்லாம் அர்ச்சனா தான் கேக்குறாங்க, நான் நோட் போட்டு வந்து ஃபேக்னு சொல்றீங்களா, அப்ப எங்க வீட்டுல இருந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் வரும்போது உங்ககிட்ட வந்து சாரி எல்லாம் கேட்டு என் பொண்ணு செஞ்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க, நீங்க தான் செமையா பண்றீங்க, பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க அப்படிலாம் சொல்லும் போது எதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டீங்க? அப்ப நீங்க ஃபேக்கா இருந்தீங்களா? அப்ப நீங்க எங்க அம்மா அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே, நீ இந்த பொண்ணு ஃபேக்கா இருக்கு அப்படின்னு பேச வேண்டியதானே. அப்ப என்ன சொன்னீங்க? இல்ல உங்க பொண்ணு சூப்பரா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நேத்து கூட என்ன பேசுனீங்க, நீ மட்டும் தான் இந்த வீட்டுல உண்மையா இருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம திருப்பி நேத்து என்ன பேசுனீங்க, தினேஷ் பத்தியே கழுவி ஊத்திட்டு இருந்தீங்க. சோ இந்த மாதிரி என்கிட்ட நீங்க எல்லாமே கொட்டிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நான் இதை எங்கேயுமே வெளியே சொல்ல எதுவுமே பண்ணல. நான் எப்படி நீங்க ஃபேக்னு சொல்றீங்க? நான் எந்த வகையிலும் ஃபேக் ஆன, அப்ப நீங்க தான் ஃபேக், இந்த வீட்டுல நீங்க தான் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்ச்சனா போட்டு விசித்ரா பொழகுறான். ஏன் எப்படி நான் பார்த்த வரைக்கும் விசித்ராவை தான் போட்டு அங்க பொழந்துட்டு இருக்காங்க. விசித்ரா வந்து நான் அப்படிலாம் சொல்ல, நான் இப்படிலாம் பேசல, நான் அப்படிதான் பேசினேன், நான் வந்து நான் அப்படி சொல்ல இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு ஆளு பல்ட்டி தான் அடிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆளு வந்து பல்ட்டி அடிக்குது. இதுல கடைசியில விசித்ரா கேக்குறத பாருங்க, இந்த பெட்ரூம்ல உட்காந்து நீ இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும்போது சண்டை போட்ட, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு பயங்கரமா நீ சண்டை போட்ட, ஏன் இப்ப நீ சண்டை போட மாட்டேங்க? தினேஷ் சொன்ன கிண்டல் பண்றாருல, சண்டை போடு. சோ மோட்டிவ் புரியுதா? தினேஷ் கிட்ட அர்ச்சனா சண்டை பண்ணும், அவ்வளவுதான் நண்பர்களே. ஏன்னா தினேஷ் வந்து விசித்ராக்கு பிடிக்காது, அந்த ஒரு ரீசனால தினேஷ் கிட்ட நீ ஏன் சண்டை போட மாட்டேங்க, சண்டை போடு அப்படிங்கிற ஒரே குறிக்கோள்ல தான் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அர்ச்சனா சொல்றாங்க, சண்டை போடுறது போடா என்னோட கேம், அதுக்குள்ளே நீங்க வரீங்க, நான் சண்டை போட்டாலும் தப்புன்னு சொல்றீங்க, அழுதாலும் தப்புன்னு சொல்றீங்க, நான் அமைதியா இருந்தாலும் தப்புன்னு சொல்றீங்க, நான் என்னதான் பண்ணும்? கரெக்ட் தானே? அந்த பொண்ணு என்னதான் பண்ணும்? சும்மா அந்த பொண்ணு 24 மணி அழுறா, எப்பா சண்டை போடுறா, எப்ப அமைதியா இருக்கா, எப்ப ஜாலியா பேசுறான். ஏடா என்ன பண்ணாலுமே எதாவது குத்தம் சொன்னீங்கன்னா அவ என்னதான் பண்ணும்? வெளியதான் வரும், வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்களே கடை சாகுடான்னு சொல்லி விடதான் செய்யும். என்ன பண்ணாலும் குத்தம், அதான் சொல்றாங்க, நான் என்ன பண்ணாலும் குத்தம், கடைசி 2 வாரம் இருக்க போறேன், நான் எது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு காதுல கேட்காம இக்னோர் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறேன். இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது ஃபேக்கா? அப்ப நீங்க மட்டும் மாயாபூரி மட்டும் இப்ப நல்லா பேசிப்பீங்க. ஏன்னா மாயாபூரி தான் உங்களை ஃபர்ஸ்ட் வச்சு செஞ்சாங்க விசித்ராவை. இப்ப மாயாபூரி நல்லவங்களா மாறிட்டாங்க, மாயாபூரி மட்டும் கெட்டி பிடிச்சு கொலாஞ்சிட்டு இருக்கீங்க. சோ நீங்க மட்டும் சேஞ்சஸ் காட்டுவீங்க, அர்ச்சனா சேஞ்சஸ் காட்டினா ஃபேக். நண்பர்கள் ஒன்னும் சொல்றதுக்குல, அப்படிதான் அந்த தாயம்மாக்கு என்னைக்கு கிரைன் இருந்திருக்கு, அது இருந்தா எப்படி பேச போறாங்க? அப்புறம் அவங்களோட ஃபேன்ஸ் அப்படிதானே, என்ன டாஸ்க்னே தெரியாம தாயம்மா அங்க பேசிருப்பாங்க, அதை எடுத்து போட்டு அர்ச்சனா எக்ஸ்போஸ்ட், பிஆர் எக்ஸ்போஸ்ட். டேய் தற்கொலை பசங்களா எல்லாருமே பிஆர் வச்சிருப்பாங்க. இந்த ஜெனரேஷன் அப்டேட் ஆகுங்க. இந்த ஜெனரேஷன்ல சோசியல் மீடியா தான் பவர். சோசியல் மீடியா பவரை யூஸ் பண்ணாம நீ ஒருத்தன் உள்ள இருக்கானா, உன்னை விட தற்கொலை யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க கேட்டது பாட் ஓட். சோ இந்த பாட் அவுட் வந்து ஒரு ஸ்குவாடுக்கு வந்துட்டு இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வீட்டுல ஒரு ஸ்குவாட் இருக்குல்ல, பிளாக் ஸ்குவாட் மாதிரி ஒரு ஸ்குவாட் இருக்குல்ல உள்ள, அந்த ஸ்குவாடுக்கு தான் அந்த பாட் அவுட் வந்துட்டு இருக்கு. அதுதான் அவர் சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதை போட்டு ஒன்னும் சொல்றது நண்பர்கள், ஒன்னும் சொல்றது. அதுக்கப்புறம் ஃபுல்லா வேஸ்ட் தான். நீங்க பாத்துருப்பீங்க. அப்புறம் இந்த ரெட் கார்பரேட் மேட்டர் வர வந்துச்சு, நம்ம எதிர்பார்த்துட்டு வந்த சம்பவம். அது வந்து ஒரு ஃபன்னா தான் பண்ணாங்க. அது மாயா பூர்ணிமா 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னா பண்ணாங்க. கடைசியில வந்து ஒரு ஷூ மாதிரி கட்டிக்கிட்டு நான் ஃபன்னா பண்ணிக்கிறேன், பண்ணீங்க போடலாம் வேணாம்னு சொல்லிட்டு அங்க எங்க ஃபன்னா குதிச்சுட்டு நடந்துகிட்டுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபன்னா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் களத்தி வேற போட்டாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மொக்க டாஸ்க், தெரிஞ்ச விஷயம் தானே, சண்டை எல்லாம் அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல, டாஸ்க்குங்க வரல. நம்ம எப்பவுமே ஒரு 30-40 ரூபாய்க்கு ஒரு கட்டம் வாங்குவோம்ல, பாம்பு கட்டம், இது ஒரு 100-150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானோ போல, ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி விரிச்சு போட்டு அங்கேயே நடக்க விட்டுட்டு இருக்கானோ. இதெல்லாம் ஒரு டாஸ்காடா? இதெல்லாம் ஒரு டாஸ்கா? ஏன்னா வீட்டுல எல்லாரும் உட்காந்து ஆடுவாங்களாடா சின்ன வயசுல, இதை நீ உள்ள வேற வைக்கணுமா? புதுசா ஏதாவது வச்சு தொலைங்களாண்டா ஒரு டாஸ்க்னு வச்சுக்கிட்டு. அப்ப திருப்பி நைட்டு பாத்தீங்கன்னா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நம்ம மாயா பூர்ணிமாக்கு யார் எடுப்பா, யார் என்ன பண்ணுவா, ஒருவேளை மணி எடுப்பானோ, ஒருவேளை நான் எடுக்கட்டுமா அப்படின்னு மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்காங்க. அதான் தெரிஞ்சு போச்சா நாளைக்கு பூர்ணிமா எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் விடுங்க, எல்லாம் தட்டி விடுங்க, பூர்ணிமா எடுக்க போறாங்க. சோ பூர்ணிமா எடுத்துட்டாங்க. சோ எவிக்ஷனுக்கு ஒரு 6 பேர் வருவாங்க. அந்த 6 பேர்ல டபுள் எவிக்ஷன் நடக்குமா, சிங்கிள் எவிக்ஷன் நடக்குமா? டபுள் எவிக்ஷன் நடந்தா நியாயப்படி மாயா விஜயவர்மா போகணும், சிங்கிள் எவிக்ஷன் நடந்தா விஜயவர்மா போவாரு. பட் எதனா கொலைப்படி நடக்குமா? இதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த சண்டையில நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த